எல்லாருக்கும் நமஸ்காரம். நீங்கள் மகாபாரதம் எபிசோடு 34 என்னென்னா, அவள் காட்டில் இருக்கா இல்லையா, அந்த சங்கமித்திரன் கதை சொல்லிட்டேன். இப்போ இவா 5 பேர் இருக்கா இல்லையா, இவா 5 பேர் பிறந்துட்டா, இவா வளர்ந்துருக்கா கொஞ்சம். திருதராஷ்டிரன் வந்து அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். பாண்டுக்கு பதிலாக பாண்டு சேர்த்து போயிட்டானோட திருதராஷ்டிரனுக்கு கஷ்டமாக இருக்குது. விதுரர் தான் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. ஏன்னா கண்டு தெரியாத இவன் வந்து ஆண்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு இப்போ இவங்கிட்ட அபிஷியேட்டிங் பொறுப்பு கொடுத்துட்டு போனதில்ல, இது மாதிரி ஆயிடுத்து. இப்போ நாட்டை ஆள்றதுக்கு ஆள் வேணும். 2வது இளவரசராக யாரையாவது தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. இந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது. இந்த குழந்தைகளை வச்சுட்டு என்ன பண்ணுறது, எப்படி நம்ம இந்த குழந்தைகள் வச்சுட்டு அவன் எப்படி காலம் தள்ளுவா, அப்படி குந்தி அப்படின்லாம் யோசிப்பார். யோசிக்கும் போது குந்தி வந்து அந்த 5 பசங்களையும் கூப்பிட்டு நாட்டுக்கு வருவா. திருதராஷ்டிரனோட நாட்டுக்கு அஸ்தினாபுரத்துக்கு வருவா. அஸ்தினாபுரத்துக்கு வந்தவொடனே நிறைய வரவேற்பெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் கூப்பிடுவா. இவன் 5 பேரும் வந்திருப்பா. 5 பேரும் வந்தவொடனே அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் சுசூஷைகளையும் பண்ண சொல்லி திருதராஷ்டிரன் கொடுத்துட்றான். எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்றான். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த திருதராஷ்டிரனோட பிள்ளைகள் 100 வளருது. அந்த பக்கம் இவா 100, அது ஒரு 100, இது ஒரு 5, 105 பேர் வளர்ந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும்போது இவாளுக்கு உள்ள இந்த இவாளுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒருத்தரை தேடிட்டு இருப்பார் பீஷ்மர். இவாளுக்கெல்லாம் அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்னதான் அரசராக இருந்தால் வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். வித்தைகள்லாம் கற்றுக்கிறதுன்றது முக்கியமான விஷயம். வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை தேடணும், ஒரு ஆச்சாரியரை தேடணும். அதுக்கு தேடிட்டு இருப்பார். தேடிட்டு இருக்கும்போது துரோணர்னு ஒருத்தர். துரோணரோட இது எப்படின்னா, பரத்வாஜ முனிவருக்கும் கிருஷின்ற அப்சரஸ் பெண், கிருஷின்ற அப்சரஸ் பெண்ணுக்கும் பிறந்தவர் துரோணர். துரோணர் வந்து அவரை வந்து அவர் பிறந்த உடனே அந்த கிருஷி வந்து விட்டுட்டு போயிடுறா பரத்வாஜரை. நான் வந்து அவள் அப்சர்வ் பண்ண இல்லையா, அவளுக்கு அந்த உலக பற்று மாயம் எல்லாம் அவள்லாம் ஈடுபட்டுக்க மாட்டா. உலக பற்றுல எல்லாம் மாட்டிக்க மாட்டான். அவளுக்கு புள்ள குழந்தை இருந்தால் அதெல்லாம் கிடையாது. பரத்வாஜர் ஆசைப்பட்டார், அவன் கூட சேர்ந்துட்டு ஒரு குழந்தை பிறந்து பரத்வாஜர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறா. அப்போ என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய வந்து அவர் வந்து ஒரு துரோணன்ற ஒரு பாத்திரம், ஒரு சட்டி மாதிரி ஒரு பாத்திரம், அதில் வச்சு தான் அந்த குழந்தைய வளர்க்குறார் பரத்வாஜர். அதனால தான் அவருக்கு பேர் துரோணர்னு பேர். இந்த துரோணர் வந்து இவர் வளர்ந்துட்டு இருக்கார். இவர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் வளர்றாரு. அப்புறம் பரத்வாஜர் வந்து துரோணரை கொண்டு போய் அந்த ஆசிரமத்தில் படிக்க வைக்கிறார். அந்த மாதிரி அந்த ஆசிரமத்துல எல்லாம் கொண்டு போய் துரோணர் வந்து இவரை படிக்க வைக்கிறார். இவர் நல்லா பெரிய ஆளா வளர்றார். வளர்ந்துட்டு இவரோட அந்த இதெல்லாம் இவர் வந்து இவர் வித்தையெல்லாம் கற்றுடுறார். கற்றுட்டு இருக்கும்போது இவரோட கூட அவரோட குருகுலத்தில் படித்தவன் வந்து துருபதன் ஒரு ராஜான்னா அவன் சக்கரவர்த்தி, பெரிய சக்கரவர்த்தி துருபதன் சக்கரவர்த்தி. ராஜாவோட பிள்ளை. அவனும் சேர்ந்து ஒன்றா படிக்கிறான். படிக்கும்போது 2 பேரும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கா. ரொம்ப நல்லா விளையாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கா. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்லா நட்பாக இருக்கா. இருக்கும்போது அப்போ ரொம்ப நட்புனா சாதாரண நட்பு இல்லை, நல்ல தரமான நட்பு 2 பேருக்கும் சேர்ந்துக்கிறது. 2 பேரும் சேர்ந்துருக்கா. இருக்கும்போது அப்போ அந்த துருபதன் சொல்லுவார், நீ வந்து எனக்கு ரொம்ப நண்பன் ஆகிட்ட, நமக்கு எது கிடைச்சாலும் ஆளுக்கு பாதி எடுத்துப்போம். எனக்கு எது கிடைச்சாலும் எனக்கு கிடைக்கிறதுல பாதி உனக்கு தரேன், உனக்கு எது கிடைச்சாலும் உனக்கு கிடைக்கிறது நீ எனக்கு பாதியை கொடு. அதாவது அடுத்தவனுக்கு தேவையா இருக்கிற பட்சத்தில், எல்லாத்தையும் இல்லை, ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தேவை இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை அவள் கேட்டால்னா கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இவர் துரோணர் அப்படியே பரத்வாஜரோட காலத்தில் ஒரு காலம் முடிஞ்ச உடனே பரத்வாஜரை விட்டு இவர் வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. இந்த குருகுலம் முடிஞ்ச உடனே ஒரு ஏஜ் ஆன உடனே அப்பெல்லாம் கட்டி விட்டுருவா பசங்களை. முனிவர்கள்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்க மாட்டான். அவள் வேலையை பார்த்துட்டு போகணுன்ற மாதிரி கழட்டி விட்டுருவா. அது மாதிரி துரோணர் வந்து அப்பா விட்டு வந்துட்டார், இந்த பரத்வாஜரை விட்டு வந்துட்டார். வந்து சுற்றிட்டு இருக்கார். வந்து சுற்றிட்டு இருக்கும்போது அந்த இவருக்கு வந்து எல்லா இடமும் சுற்றிட்டு இருப்பார். எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்கும்போது இவர் ஊராக சுற்றிட்டு இருப்பார். இவருக்கு ஒரு நிலை இல்லாத போயிட்டு இருக்கும்.
எங்கே என்ன பண்ணுறோன்றது தெரியாத போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார், கிருபர்னு ஒருத்தர். இந்த கிருபர் யாருன்னா, கிருபரோட அப்பா பேர் சதானந்தன் பேர். சதானந்தன் அவரோட பேர். அவருக்கு ஒரு பொண்ணு, கிருபர்னு ஒரு பொண்ணு, கிருபின்னு ஒரு கிருபர்னு ஒரு புள்ள, கிருபின்னு ஒரு பொண்ணு. இந்த கிருபர் வந்து அஸ்தினாபுர அரண்மனையில் ஏற்கனவே தளபதியாக இருக்கார், சேனாதிபதியாக இருந்துருக்கார். அவருடைய தங்க கிருபி. இந்த கிருபி ஒரு தடவை துரோணரை பார்க்குறா. துரோணரை பார்த்த உடனே 2 பேருக்கும் பிடிச்சி போகிறது. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. துரோணரை பற்றி அவருக்கு தெரியும். இப்போ கிருபருக்கு துரோணர் பெரிய ஆள் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். கற்றுக் கொடுத்துறாரு. கற்றுக் கொடுத்த உடனே இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. கல்யாணம் ஆகிடுறது. இந்த கல்யாணம் ஆன உடனே இவர் என்ன பண்ணுறார், பரசுராமர்கிட்ட போய் வில்லு கற்றுக்கிறார். இவனோட காலம் போகணும் இல்லையா, கிருபர் சொல்லி விடுவார். பரசுராமர்கிட்ட போவார். பரசுராமர்கிட்ட வில்லு கற்றுக்கிறார். பரசுராமர்கிட்ட போய், நான் ஒரு அந்தணன், இவர் ஆக்சுவலாக அந்த பிராமின் தான். அவர் பரத்வாஜரோட புள்ள இல்லையா, பிராமின். நான் ஒரு அந்தணன், எனக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுங்கோ, இதெல்லாம் எங்ககிட்ட நான் எல்லா வித்தையும் கற்றுக்கணும் அப்படின்ட்டுவார். அவர் என்ன பண்ணுவார் பார்ப்பார், சரி இது பண்ணிடலாம், பிராமணன் தானே, ராஜா இல்லையே, ராஜாவாக இருந்தது தானே. அதே கண்டிஷனில் தான் பீஷ்மருக்கும் பண்ணி கொடுத்தார். நான் ராஜாவாக மாட்டேன்னு சபதம் பண்ணியிருந்தனால தான் பீஷ்மருக்கு அவருக்கு வந்து வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். பீஷ்மருக்கு குருவும் அவர் தான். இவர் துரோணர் வந்து பிராமணன், நான் சத்திரியன் இல்லைன்னு தலைதாக போச்சு கற்றுக் கொடுக்குறாரு. அவருக்கு சத்திரியனுக்கு கற்றுக் கொடுக்கூடாது, அவ்வளோதான். அவருக்கு சத்திரியனுக்கு தன்னுடைய வித்தைகளை கற்றுக் கொடுக்கூடாது. இவருக்கு வந்து இவர் வந்து துரோணர் வந்து பிராமணன் தானே, பிராமணனுக்கு கற்றுக் கொடுக்கலான்ட்டு கற்றுக் கொடுக்குறாரு. எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அவர் வந்து பிரம்மாஸ்திரத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். துரோணரோட இது அபரிமிதமாக இருக்குது ஃபங்க்ஷனிங். துரோணர் வந்து ரொம்ப நல்லா எல்லாத்தையும் இங்கே தெரிஞ்சு எல்லாத்தையும் பண்ண கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுத்துட்ட உடனே இவருக்கு வந்து எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. பரசுராமர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. பரசுராமர் கற்றுக் கொடுத்துட்டு இவரை அனுப்புகிறார். இவர் பரசுராமர்கிட்ட குருகுலம் அந்த பரசுராமர்கிட்ட வில்வித்தை எல்லாம் கற்றுட்டு முடிஞ்ச உடனே அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது திக்கு தெரியாத அலைஞ்சிட்டு இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் கிருபர் வந்து கிருபரோட கிருபியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. பரசுராமரோட சிஷ்யன்னு தெரிஞ்ச உடனே கிருபியை கல்யாணம் பண்ணி இருக்கார். இந்த நேரத்தில் தான் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, துருபதன் ஒரு ராஜா இது பண்ணியிருக்கான். இப்போ புதுசாக வந்திருக்கான். பாஞ்சால நாட்டுக்கு துருபதன் ஒரு ராஜா இளவரசனாக இருந்தான். துருபதன் அவனை வந்து இப்போ ராஜாவாக்கியிருக்கா. துருபதனுக்கு வந்து இளவரச பட்டம் கட்டியிருக்கா. இளவரசனாக இருந்தவன் இப்போ ராஜாவாயிருக்கான். அதனால அவனுக்கு வந்து துருபதன் உடனே இவருக்கு வந்து பொறி தட்டுறது. ஓ, நம்ம துருபதன் தானா, நம்ம ஃப்ரெண்டு தான் துருபதன், சரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், போவோம் அவங்ககிட்ட போய் ஏதாவது கேட்போன்னு போவார். அவர் கூட ஒத்துக்க மாட்டார். இவர் கூட கிருபி கூட வேண்டான்னுவார். இதெல்லாம் எதுக்கு, நம்ம எதுக்கு நம்மளோட போட்டோம், நம்ம எதுக்கு மற்றவாளையெல்லாம் போய் கேட்கணும், யாரையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் சொன்னா கூட அவர் கேட்க மாட்டார். அவர் வந்து இல்லை, அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், அவன் எனக்கு ரொம்ப நல்ல நண்பன் துருபதன் என்கிட்ட சொல்லியிருக்கான், அதனால துருபதனுக்கு நான் போகிறேன், நான் போய் இது பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு முன்னாடி துருபதன்கிட்ட போவார் பாருங்க. துருபதன்கிட்ட போன உடனே துருபதன் என்ன பண்ணுவான், பார்ப்பான். பார்த்த உடனே கீஞ்ச வேஷ்டியும் அழுகு வேஷ்டியும் இதுவும் வந்துட்டு போத்திட்டு வந்துட்டு, நீ வந்து எப்பயோ குருகுலத்தில் நான் இருக்கும்போது சொல்லிருக்கலாம் உனக்கு, அதெல்லாம் அந்த குழந்தை அந்த பாலப்பருவத்தில் சொன்னது அதெல்லாம் சரியாக வருமா உனக்கு, அது மாதிரி கொடுத்துருவேன் நினச்சியா, நீ ராஜ்யத்தில் பாதி வாங்கிட்டு போகலான்னு இருந்தியா, உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு போய் என்கிட்ட பிச்சை கேளு, கையேந்தி கேளு, கொடுக்குறேன் வாங்கிக்கோ. நீ வந்து உனக்கு ஏதாவது நான் நாட்டில் பங்கு கொடுப்பேன், செல்வத்தில் பங்கு கொடுப்பேன்லாம் நினைக்காத, கையேந்தி கேளு, பிச்சையாக போடுறேன்னு. அப்படியே துரோணர் வந்து கூனி குறுகி போயிடுவார். தன்னுடைய நண்பன் துருபதனை போய் நம்ம பார்த்து, என்ன துருபதா எப்படி இருக்கேன்னு தான் கேட்டார். அவ்வளோதான். உடனே அவன் வந்து இவரோட உருவத்தை வச்சு இவரை எடை போட்டு கண்ணா முன்னாடி இவரை இன்னும் நிறையா திட்டினான். நிறையா ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமான பேச்செல்லாம் பேசி, உனக்கு ஏதாவது யாஜகம் வேணா வாங்கிட்டு போ, கை நீட்டி கேளு, என்னை மண்டிட்டு என்கிட்ட கேளு, தரேன், வாங்கிட்டு போ. அதை விட்டுட்டு எனக்கு ஃப்ரெண்டு கிண்டு, நான் என்ன எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, நான் எவ்வளோ பெரிய ராஜா, நீ வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை பிராமணன், நீ வந்து என்ன ஃப்ரெண்டுன்ற, இந்த மாதிரிலாம் சொன்ன, என்ன பார்க்குறவாள் என்ன நினைப்பாருன்னு கண்டுபிடிச்சிட்டுவான். எல்லாத்தையும் இவர் கேட்டு பொறுத்து கூணு குறுகி அவன் கொடுக்கறதெல்லாம் வாங்க மாட்டேன், அதுக்கு மேலே போய் வாங்கணுமா, அதை பண்ண மாட்டேன்.
அவ்வளவு பேசினதே போறன்ட்டு அப்படியே துவண்டு போய் வந்துடுறாரு. துவண்டு போய் இங்க மறுபடியும் அவர் அஸ்தினாபுரத்தில் தானே கிருபி இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல, கிருபர்கிட்ட இருக்கா கிருபி, அவளை கூட்டு போய் வச்சுக்கணும், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அப்படியே வரும்போது பார்த்தா அந்த பாண்டவர்கள்லாம் அங்க விளையாடிட்டு இருப்பாங்க. பாண்டவர்களும் கௌரவர்கள் எல்லாரும் ஒன்னா விளையாடிட்டு இருப்பா, சின்ன குழந்தைகளா இருந்தப்ப ஒன்னா விளையாடிட்டு இருப்பா. விளையாடிட்டு இருக்கும்போது பாண்டவர்கள் என்ன பண்ணுவான், அர்ஜுனன் வந்து ஒரு பந்தை போடுறான் கிணத்துக்குள்ள. அந்த பந்தை எடுக்க முடியாம திண்டாடிட்டு இருப்பா. இவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி எடுக்கிறது எல்லாம் பணத்துக்குள்ள இறங்கணும், யார் இறங்குவாங்க. அந்த பக்கம் வரும்போது இவர் அந்த நேரத்தில் துரோணர் அங்க போவார். அந்த பக்கமா வரும்போது நீங்க யாரு என்னன்னு குழந்தைகளை கேட்பார். குழந்தைகள்லாம் இந்த மாதிரி கணத்தை சுற்றிட்டு இருந்ததுன்னு அவருக்கு சந்தேகம் வருது, கணத்துல என்ன இருக்கு, கணத்துல ஏன் இது பண்றீங்க, என்ன நீங்களாம் யாருன்னு கேட்பார். நாங்கள்லாம் இது மாதிரி அஸ்தினாபுரத்து இளவரசர்கள், நாங்கள் இங்கே வந்திருக்கோம், விளையாடிக்கிட்டோம், பந்து உள்ள விழுந்துட்டு எடுக்கணும்னு இரு நான் பந்தை எடுத்தேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அந்த பரத்வாஜர் கற்றுக் கொடுத்தாருல்ல, பரசுராமர் கற்றுக் கொடுத்தாருல்ல வாத்தியார், பரசுராமர் கற்றுக் கொடுத்தார் அந்த இதை வந்து எல்லாம் அவருக்கு தான் வில்லு வித்தியில நிபுணராச்சே. ஒரு குச்சியை எடுத்து வளைச்சி அவரே ஒரு வில்லை செஞ்சு அங்கேயே ஒரு அம்பு ஒரு குச்சி எடுத்து அதை அம்பா மாற்றி அதை வந்து அந்த பந்தில் முதல்ல அந்த பந்தில் குத்த வச்சு அந்த குச்சியோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதுல இன்னொரு குச்சியை ஈர்க்குச்சியை எடுத்து விட்டு அந்த குச்சி போய் அதுல கரெக்டா குத்தி நிற்கணும். ஒரு குச்சியை இன்னொரு குச்சியை ஜாயின் பண்றோம்ல நம்ம, கம்புக்கு நீள நிலமா அப்படியே பக்கத்துல வச்சுன்னு போனா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஆனா இது போய் அதுல குத்திக்கணும். அதை குத்திக்கணும்னா அது எவ்வளவு இருக்கும், அதனோட ஒரு குச்சியோட இந்த பக்கம் எப்படி இருக்கும், அதனோட வெட்டு பாகம் எவ்வளவு இருக்கும், அதுல போய் குத்தினாதான் அவனுக்கு அந்த நீளம் கிடைக்கும். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, இவரோட திறமையால அதை குத்தின உடனே அது மாதிரி குத்திக்கிறது. அதே மாதிரி அடுத்து 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 ஒரு குச்சியோட இன்னொரு ஈர்க்குச்சி அப்படியே இன்னொரு ஒரு ஈர்க்குச்சியோட அந்த வெட்டு வாயில இன்னொரு ஈர்க்குச்சியை குத்தி 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 மேலே வரைக்கும் கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த அம்பு வந்த உடனே மேலே இருக்க அம்பு பிடிச்சி அப்படியே எடுப்பார். அந்த பந்து வரும். பந்து வந்த உடனே எடுத்து கொடுத்து பசங்க கிட்ட அமைச்சிடுவார். இந்த பசங்க அப்படியே பிரம்ம பிடிச்சா போய் நின்று பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்தையும். பார்த்துட்டு இருந்த உடனே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு துரோணர்கிட்ட சொல்லிட்டு ஓடி போயிடும். ஓடி போன உடனே அங்கே போகும். அன்னைக்கு ராத்திரி பீஷ்மர்கிட்ட சொல்ல எல்லா விஷயத்த, இந்த மாதிரி நாங்கள் விளையாடி இருந்தோம், பந்து விழுந்துட்டு கணத்துல பந்து விழுந்த உடனே அதை எடுத்து உடனே அங்கே ஒருத்தர் வந்தார். பிராமணன் ஒரு பிராமணன் வந்தார். ஒரு பிராமின் அவரு அது மட்டும் தெரியுது, பூனல் போட்டுத்தார். பிராமின் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை எடுத்து இப்படி விட்டா தாத்தா, இது மாதிரி ஒரு வாலில் இன்னொரு வால் சேர்ற மாதிரி ஒன்று வாலில் இன்னொரு தலையை கொண்டு போய் சேர்த்து அப்படி அப்படியே நீளமாக ஆக்கி அதை எங்களை ஒரு நீள குச்சி மாதிரி ஆக்கிட்டு அதிலேருந்து எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு பந்தை. அது எப்படி தாத்தா முடியும், அந்த இதை உனக்கு தெரியுமான்னு கேட்பேன். பரசுராமர் பீஷ்மர் பரசுராமர் கற்றுக்கிறது இல்லையா, பீஷ்மர் வந்து இந்த வித்தை வந்து பரசுராமர் தான் பண்ணுவார். பரசுராமர் தான் இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தவர். ஓஹோ, இந்த வித்தை உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு யார் சொன்னான்னா இது மாதிரி இந்த மாதிரி தான் எடுத்தாரு சொன்ன உடனே எங்க அந்த பிராமணர் கூப்பிடுவார். வந்து பார்ப்பார். வந்து பார்த்தோன்னே அவர் துரோணர்னுவார். உங்களுக்கு ஆச்சாரியன் யாருன்னு கேட்பார். ராஜா இல்லையா மகாமந்திரி, அவர் வந்து மந்திரியா இருக்கார் இல்லையா, அவர் கேட்ட உடனே நடுநடுங்கி போய் எல்லாரும் சொல்லுவா, பீஷ்மர் இவர் துரோணர் ஒன்றும் போய்விட மாட்டார், அவர் மட்டும் சாதாரணமாக சொல்லிட்டு இருப்பார் எல்லாத்தையும் கேட்கறதுக்கெல்லாம். பரத்வாஜ இவர் யாருன்னா பரத்வாஜனோட பிள்ளை பரசுராமர் தான் எங்களுக்கு குருன்னுவார், எனக்கு குருன்னுவார். ஆஹா, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணி கொடுங்கோ, வில்வித்தை கற்றுக் கொடுங்கோ, உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துறேன் அப்படின்வார். இவர் தான் வேலை தான் தேடிட்டு இருக்காருன்னு உடனே இவருக்கு ஆஹா சரியான ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுப்பார், எல்லா பிள்ளைகளுக்கும் ட்ரைனிங் கொடுப்பார். அப்ப இந்த சூரசேனன் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, சூரசேனன் உக்கிரசேனன் தேவகி பிள்ளை கிருஷ்ணனுடைய அத்தை குந்தின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ கிருஷ்ணனோட தாத்தா ஒருத்தர் இருந்தார் உக்கிரசேனன், அவரோட மச்சம் சூரசேனன் இருந்தான். அவர் வழியில வந்தவன் ஒருத்தன் ஏகலை ஒருத்தன். அவனை என்ன பண்ணிட்டா, அவன் குழந்தையில வந்து அவன் உடம்புல வியாதி அவனுக்கு இருக்குன்னு அவனை கொண்டு காட்டில் விட்டு போயிடுவான். அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுவான். அது மாதிரிலாம் உடம்புல வியாதி இருக்கு, நாட்டில் வச்சுக்கூடாதுன்னா கொண்டு காட்டில் விட்டு போயிடுவான். வெள்ளையா தழும்பா இருக்கு அந்த வியாதி, அது ஒரு வெண் குஷ்டம் வேலையா. அந்த மாதிரி அந்த நோய் இருக்குன்னு இவனை வச்சுக்க வேண்டாம், அங்கே நாட்டில் வச்சுக்கூடாது. என்ன பண்ணுவா, அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கிராமத்து அந்த அரசனே அவன் அப்பாவே ஏகாலையோட அப்பாவே கொண்டு இந்த பையனை காட்டில் விட்டு போயிடுவார். காட்டில் விட்டு போன உடனே அவன் காட்டில் வளர்ந்துட்டு இருப்பான். ஒரு வேடம் வந்து அந்த குழந்தைய பார்த்துருவான். இந்த குழந்தைய இருக்கப்பயே கொண்டு போட்டு விட்டுருவா. குழந்தைய எடுத்து அந்த வேடம் வளர்ப்பான்.
வேடம் வளர்த்து அந்த குழந்தைக்கு ஏகலைவன் பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்ந்துட்டு இருப்பான். இந்த குழந்தைய அங்கே இருக்கும். இவன் துரோணர் வந்து எல்லாருக்கும் வித்தை கற்றுக் கொடுக்குறதுக்காக துரோணரை ஃபிக்ஸ் பண்ணிடுறா இல்லையா, துரோணர் எல்லாருக்கும் வித்தை கற்றுக் கொடுப்பார். எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு நாள் இவர் எப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் குலைக்கும். நாய் குலைக்கிற சவுண்டை கேட்ட உடனே நாய் குலைக்கும், அப்புறம் அது நிறுத்திடும், நாய் குலைக்காது. அப்போ பாப்பார், துரோணர் பாப்பார், அது வாயில் அம்பு இருக்கும். அந்த அம்பு அந்த நாய் உடம்புலயே ஏறி இருக்காது. அந்த அம்பு நாய் வாயை வந்து திறந்து போட முடியாது, அதோட வாய்க்கு நடுவில் போய் லாக்கு மாதிரி நின்றுடும். ஆனால் அதுக்கு புண்ணும் ஆயிருக்காது. அந்த நாய்க்கு புண்ணும் ஆகாம அந்த வில்ல கரெக்டாக அந்த இடத்துல அப்படி எடுத்து கையில் எடுத்துன்னு போய் வச்ச மாதிரி அப்படியே வாய்க்குள்ளே வச்சு நடுவில் வச்சுட்டு, அதாவது துப்ப முடியாத நம்மளுக்கு வேணும்னா டாக்டர் வந்து இது வைக்கிறா பாருங்க, இந்த ஏதாவது நம்ம நாக்கில் பல்லு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ஒரு சைடில் ஒரு சப்போர்ட் மாதிரி ஒன்று வைப்பா ரப்பரில், பல்ல கடிச்சிக்காமல் இருக்குது. அது மாதிரி ஒன்று வச்சுருங்க. அது மாதிரி ஒரு உள்ளோட ஒரு நாய் சுற்றுறது. நாய் குலைச்சிருந்த நாய் காடு மேட்டு தோடர் பார்த்தா இது மாதிரி இருக்கும். பார்த்தோம்னா இந்த வில்ல இந்த மாதிரி ஒரு இது, அந்த வில்ல பார்த்தோம்னா இவருக்கே பிரமிப்பாயிடுது, இது யாரு பண்ணான்னு கேட்பார். கேட்டா அங்கே வந்து பார்த்தா ஏகலைவன் ஓடி வந்து விழுந்து சேவிப்பான். ஐயா, நான் உங்களை தான் குருவா அடையணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இது மாதிரி பண்ணுறேன்னு. இதுக்கு முன்னாடி பீஷ்மர் என்ன பண்ணுவார், பீஷ்மர்கிட்ட பாடம் பசங்களுக்கு ராஜா குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க ஒத்துருக்காரு இல்லையா, அரசகுமாரர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்போது வேற யாருக்கும் நான் பாடம் கற்றுக் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது, அரசர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும், அரசகுமாரர்களுக்கு மட்டும்தான், எங்கிட்ட இருக்க வரைக்கும் அரசகுமாரர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இந்த அரண்மனையில் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அரசகுமாரர்களுக்கு மட்டும்தான் உங்கள் வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இன்னொருத்தர் தயாராக அதை விரும்ப மாட்டான் யாருமே. அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு. இன்னொருத்தர் தனக்கு தனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் தெரிஞ்சவாளாக இருக்கிறத வந்து விரும்ப மாட்டான். அவகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும்னா அந்த வித்தையை வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது. அந்த இதில் பீஷ்மர் அதை துரோணர்கிட்ட சொல்கிறார். துரோணரும் சரிங்குவார். ஏன்னா அவருக்கு வந்து அப்போ பாடு ரொம்ப கஷ்டம், ரொம்ப திண்டாடுற கஷ்டம் இல்லை, ரொம்ப தடுமாறுறார். சாப்பாட்டுக்கு காசு இல்லாத, இது இல்லாத, உண்டி இல்லாத கஷ்டப்படுறார். இவர் வச்சு அந்த பீஷ்மர் கற்றுக் கொடுக்குறார், எல்லாரும் கற்றுக் கொடுக்குறார், பாண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார், கௌரவர்கள் 100 பேருக்கு கற்றுக் கொடுக்குறாரு. கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், 105 பேருக்கு அவர் வித்தை கற்றுக் கொடுக்குறாரு. வச்சு காட்டில் வச்சு குருகுலத்தில் அவருக்கு எல்லா ஆசிரமத்தில் வச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அங்கே தான் இந்த நாயை பார்க்குறாரு. ஒரு நாள் பார்த்த உடனே பார்த்தா ஒரு ஏகலைவன் ஒருத்தன் அவன் போட்டிருப்பான். அவன் தான் அந்த அம்பு விட்டுப்பான். அவனை பார்த்த உடனே நீ எப்படி இதை விட்டார்னா, இல்லை நான் என் குரு மனசில் நினச்சின்னு விட்டேன்னு சொல்லுவார். அவருடைய வித்தை, அவருடைய சாமர்த்தியம் புரிஞ்சுறது இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அவன் வந்து இவர்கிட்ட காலில் விழுந்து கும்பிட்டு சேவிச்சுட்டு என்னை வந்து எனக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் இந்த வித்தையெல்லாம் சொல்லுவான். அப்போ துரோணர் சொல்லுவார், நான் வந்து அரசகுமாரர்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பேன், மற்றவர்களுக்கு குடிமக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு இல்லை, எனக்கு வம்சம் யார் என்னன்றது தெரியணும், தெரிஞ்சாதான் கற்றுக் கொடுப்பேன், அது மாதிரி நான் வாக்கு பீஷ்மர் கொடுத்துட்டேன்றது சொல்லுவார். சொன்ன உடனே ஏகலைவன் போயிடுவான். நான் என்ன பண்ணிட்டு, எனக்கு நீங்கள் தான் எனக்கு குருவாக இருக்கணும் அப்படின்வான். நான் குருவாக இருக்கணும்னா என்ன நீ மனசில் நினச்சிக்கோ, என்னையே உருவமாக நினச்சிக்கோ, என்ன இது சேவி என்ன இது பண்ணிட்டு நீ வேணா கற்றுக்கோ, நான் வந்து உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன், நான் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். போன உடனே ஏகலைவன் அவரை பார்த்துட்டா இல்லையா, துரோணரை பார்த்த உடனே அவரை மாதிரியே ஒரு உருவம் செய்வான். அவன் போய் மண்ணில் வந்து அவரை மாதிரியே ஒரு உருவத்தை செஞ்சு மானசீகமாக அதை சேவிப்பான். அந்த குருவை சேவிச்சுட்டு குருவுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அது எல்லாம் அந்த சிலைக்கு செஞ்சுட்டு, அந்த உருவத்துக்கு அந்த மண் சிலைக்கு செஞ்சுட்டு தினம் பண்ணுவான். தினம் வித்தை கற்பான். இவர் வந்து பாண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருல, அந்த வித்தையெல்லாம் மானசீகமாக அவனுக்கும் தெரிய வரும். இவர் கற்றுக் கொடுக்காமலே அவனுக்கு வரும். எப்படி வரும்னா, அந்த உருவம் இவரோட உருவத்தை செஞ்சு வச்சுக்கான்ல சிலை, அந்த சிலையை மானசீகமாக சேவிக்கிறான் இல்லையா, அதனால இவனுக்கு அதெல்லாம் வரும், அந்த விதையெல்லாம் வரும். அவன் கற்றுட்டுருவான் எல்லாத்தையும், அவனும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பான். இவர் வந்து இங்கே வந்து பாண்டவர்கள் 100 பேர், கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், 105 பேருக்கு இவர் இங்கே வந்து கற்றுக் கொடுத்துட்டுருப்பார். அவன் அங்கே எல்லாத்தையும் அவன் ஏகலைவனும் ஒரு சைடில் ரெடி ஆவான், இதே மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம மீதி கதையை பார்ப்போம். தேங்க்யூ.